லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நீ இன்னும் சாப்பிடலையா? உட்காரு, சாப்பிடலாம் வா. என்ன கௌதம் அப்படி பாக்குற? உட்காரு, சாப்பிடலாம். வாங்க தம்பி, உட்காருங்க. அக்கா இந்தா அக்கா, சாப்பிடு. எனக்கு போதும். கௌதம்க்கு தோசை வைங்க. இந்தா நீங்க சாப்பிட்டுக்கிட்டே இருங்க, நான் இன்னொரு தோசை போட்டு கொண்டு வரேன். சாம்பார் ஊத்து. என்ன கௌதம்? இல்ல, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன்னை ரூம்ல திட்டி அனுப்புனேன். அதுக்கு முன்னாடி சித்தி கூட பிரச்சனையாச்சு. எப்படி எதுவுமே நடக்காத மாதிரி ஜாலியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க? அதெல்லாம் ஒரு விஷயமா? நீ பசியில இருப்ப கௌதம், நீ சாப்பிடு. ஆஹா, இல்ல நீ சொல்லு இந்திரா. நியாயமா பார்த்தா நான் உங்ககிட்ட அப்படி பேசினதுக்கு என் மேல நீ கோவம் தான் பட்டிருக்கணும். அதுவும் இல்லாம இங்க இவ்ளோ பேர் உன்னை போட்டு டார்ச்சர் பண்றாங்க. எப்படி இந்திரா எதுவுமே நடக்காத மாதிரி இவ்ளோ கூலா இருக்க? அது ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் கௌதம். இந்த உலகத்துல எல்லா விஷயத்திலயுமே நமக்கு 2 சாய்ஸஸ் இருக்கு. ஒன்னு, மத்தவங்க சந்தோஷத்துக்காக நமக்கு பிடிக்காத விஷயங்களை பண்ணிட்டு வாழ்க்கைய ஏதோ விரக்தியா வாழ்றது. இன்னொன்னு, இந்த உலகமே நம்ம செய்யற செயலை எதிர்த்தாலும் நமக்கு எது சரின்னு படுதோ அதை ஜாலியா செஞ்சுட்டு வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்றது. இதுல நான் 2வது ரகம். எனக்கு எது சரின்னு படுதோ அதை இந்த உலகமே தடுத்தாலும் அதை நான் செய்வேன். அதுல இருந்து நான் பின் வாங்கவே மாட்டேன். நான் இது வரைக்கும் வாங்கினதும் இல்ல. அவ்வளவுதான் கௌதம். இப்படி இருந்தாலே வாழ்க்கையில டார்ச்சர், கஷ்டம் அப்படின்னு எதுவுமே இல்ல. நான் இப்ப ஜாலியா தான் இருக்கேன். இந்திரா இவ்ளோ தடைகளையும் மீறி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் ரொம்ப சந்தோஷமான விஷயம் சொல்லிட்டு போறாளோ? என்ன தம்பி, தோசை சாப்பிடாம அப்படியே வச்சிருக்கீங்க? சாப்பிடுறேன். நீ இந்தாங்க, சாம்பார் ஊத்தவா? போதும் நீ போதும். நீங்க சாப்பிட்டுட்டே இருங்க, நான் இன்னொரு தோசை கொண்டு வரேன். சரி அண்ணி. ரோஷி இவ வேற நேரங்கட்ட நேரத்துல கால் பண்ணுவா. ச்சே, என் ஃபோன் காலே அவாய்ட் பண்றியா? இரு இரு. சோ இவளால நிம்மதியா தூங்க முடியல. இந்த நேரத்துல எதுக்கு ஃபோன் பண்றா? அதான் பேச வேண்டியதெல்லாம் நேர்ல பார்த்து மதியானமே பேசியாச்சு. இப்போ எதுக்கு ஃபோன் பண்றா? கதிர், உன்னை விட மாட்டேன், இரு. இவளை எப்படியாச்சும் அவாய்ட் பண்ணணுமே. என்ன பண்றது? இந்த நேரத்துல யாரு இவருக்கு திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க?
யாருங்க உங்களுக்கு இத்தனை முறை திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க? ஆ, அது கட் பண்ணி விடுறா. அது அது வந்து என்னாச்சுங்க? ஏன் ஒரு மாதிரி பதட்டமா பேசுறீங்க? ஏதாவது பிரச்சனையா? ஆ, அது அது இல்ல காவ்யா. ஆமா காவ்யா, பிரச்சனை தான். அது ஆஃபீஸ்ல. அதனால கிளைண்ட் பேக் டு பேக் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது சரிங்க. அதுக்குன்னு இந்த நேரத்துலயா? இது அமெரிக்கன் கிளைண்ட். அவங்களுக்கு இப்பதானே பகல். சரி, நீ இந்த நேரத்துல முடிச்சிட்டு என்ன பண்ற? போ, நீ தூங்கு. இத நான் பாத்துக்கிறேமா. நீ படு காவ்யா. வர வர நைட்ல அதிகமா யார்கிட்டயும் ஃபோன் பேசுறாரு. கேட்டா கிளைண்ட்னு சொல்றாரு. பதட்டமா வேற பேசுறாரு. என்னாச்சு இவருக்கு? ஏய், ஹலோ. இடியட், இடியட், யூஸ்லெஸ் இடியட். இத சொல்றதுக்காடி நடு ராத்திரியில் எனக்கு ஃபோன் பண்ணி கழுத்து அறுக்குற. ஹலோ ஹலோ, சொல்லு ரோஷினி, கேக்குது. ஒரு ஃபோன் எடுக்க உனக்கு இவ்ளோ நேரமா? இப்போ டைம் என்ன ரோஷி? எல்லாரும் தூங்குற நேரத்துல ஃபோன் பண்ணிட்டு ஃபோன் எடுக்கலன்னு என்கிட்ட வந்து சண்டை போட்டா என்ன அர்த்தம் ரோஷி? வாட்? தூங்கிட்டு இருந்தியா? ஏன் தூக்கத்தை கெடுத்துட்டு தூக்கமே வராம பண்ணிட்டு நீ மட்டும் எப்படி நிம்மதியா தூங்கலாம்? ஹேய், ஓகே ஓகே ஓகே, விடு. காவ்யா வேற முழிச்சுக்கிட்டா. அவளை சமாளிச்சுட்டு வரதான் இவ்ளோ லேட்டு. அது சரி, என்ன விஷயமா ஃபோன் பண்ண அத சொல்லு. என்னால இங்க நின்று ரொம்ப நேரம் பேச முடியாது. எனக்கு உன் ஐடி ப்ரூஃப் எல்லாம் வேணும். என்ன? என்னோட ஐடி ப்ரூஃப் வேணுமா? அது எதுக்கு? அது சர்ப்ரைஸ். நாளைக்கு சொல்றேன். இப்போதைக்கு கேட்டது மட்டும் செய் போதும். சர்ப்ரைஸா? என்ன ரோஷி சொல்ற? நான் ஐடி ப்ரூஃப் கேட்டேன். சரி, ஓகே ஓகே, டென்ஷன் ஆகாத. நான் இப்போ உடனே அனுப்புறேன். குட், இப்பவே அனுப்பு. இரு, அனுப்புறேன். Good boy. See you tomorrow. Bye bye. இப்போ எதுக்கு ஃபோன் பண்ணா? ஏன் ஐடி ப்ரூஃப் கேட்டா? அதுவும் இந்த ராத்திரியில? ஐயோ, இவளை வச்சுக்கிட்டு. அப்பாட, தூங்கிட்டா.
என்ன? ஒண்ணும் இல்ல. இல்லையே. நீ காரணம் இல்லாம இப்படி எல்லாம் பார்க்க மாட்டியே. ஆ? சொல்லு, என்ன விஷயம்? இந்த லைட்ஸ் எல்லாம் எரியறது டிஸ்டர்பா இருக்கா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உனக்கு தூக்கமே வராதா? நைட் நான் தூங்கும் போதும் படிச்சிட்டு இருக்கேன். காலையில நான் எழுந்து பார்க்கும் போதும் ஏதாவது ஒன்று எழுதிட்டு படிச்சுட்டு தான் இருக்கேன். வேற வழியே இல்ல கௌதம். இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணணும்னா நம்ம உழைப்ப போட்டுதான் ஆகணும். ரெஸ்ட்லெஸ்ஸா படிச்சுட்டு பகல்ல வேலையும் பார்க்குறேன். உனக்கு ஃபுட் டெலிவரி வேலை கஷ்டமா இருக்கு இல்ல? கஷ்டம்னு சொல்ல முடியாது, பட் சம்டைம்ஸ் அப்படி இப்படின்னு தான் இருக்கு. ஆனா அதெல்லாம் கஷ்டம்னு பார்த்தா வண்டி ஓடாது பாஸ். இல்ல, இவ்ளோ கஷ்டப்பட்டு வேலையும் பார்க்குற, படிக்கவும் செய்யற, அதுக்கு பேசாம நீ ஏன் கம்பெனிலே வந்து ஒர்க் பண்ணலாமே? நான் உனக்கு நல்ல சேலரி தரேன். அதுவும் இல்லாம உனக்கு படிக்கவும் டைம் கிடைக்கும்ல. ஓகேவா? ஐயோ, உங்க கம்பெனிலயா? வேணா சாமி. என்ன இந்திரா, ஏன் அப்படி சொல்ற? ஏதோ உனக்கு ஒரு சப்போர்ட்டோ இல்ல ஹெல்ப் பண்ணலாமோங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தானே சொல்றேன். ஆமா, நீ இப்போ இப்படிதான் அக்கறையா பேசுவ, அப்புறம் கம்பெனிக்கு வந்துட்டா பயங்கர ஸ்ட்ரிக்ட் ஆபீசரா மாறிடுவ. உன்கிட்ட நான் வீட்ல வாங்குற திட்டெல்லாம் பத்தாதா? இல்ல நான் ஆபீஸ்ல சேர்ந்து அங்க வேற தனியா திட்டு வாங்கணுமா? வேணாம். அப்பா சொல்லுங்கப்பா. கௌதம், ஜெயா. என்னாச்சுப்பா? ஜெயாக்கு ஏன் ஒரு மாதிரி பேசுறீங்க? இல்லடா, அம்மாக்கு உடம்பு சரியில்லடா, நெஞ்சு வலிங்கடா. கொஞ்சம் அப்பா, என்னப்பா சீக்கிரம் சொல்றீங்க? பயமா இருக்கு. அண்ணி, என்னாச்சு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நல்லா தானே இருந்தாங்க. என்னன்னு தெரியல தம்பி, நல்லா தூங்கிட்டு இருந்தாங்களா? நெஞ்சு வலிக்குதுன்னு மாமாவை எழுப்பியிருக்காங்க. நாங்க போய் பாக்குறோம். கௌதம் கௌதம்னு உங்க பேர் தான் சொல்றாங்க. கொஞ்சம் வாங்க தம்பி. மாமா, அக்கா, கௌதம் வந்துட்டான் பாரு. டேய் கௌதம், வாடா. அம்மா, பாரு அம்மாவை. என்னாச்சுமா? அம்மா, ஜெயா, நான் வந்துட்டேம்மா. ஒண்ணும் இல்ல. என்னாச்சு? அம்மா, என்னம்மா பண்ணது? தெரியலப்பா, நல்லா தூங்கிட்டு தான் இருந்தேன். திடீர்னு வேகமா எனக்கு மூச்சு வாங்கிருச்சு. என்னோட ஷோல்டர்லாம் ரொம்ப வலி, நெஞ்சு லைட்டா வலிச்சுது. அப்புறம் நேரம் ஆக ஆக வலி அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. அம்மா, உங்களுக்கு ஒண்ணும் இல்லம்மா, சரியாயிடும். ஓகே. அப்பா, டாக்டர் வர சொல்லிட்டீங்களா? இல்ல நாமளே அம்மாவை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போயிடலாமா? இல்ல கௌதம், நான் அப்பவே ஃபோன் பண்ணிட்டேன். கிளம்பி வந்துட்டு இருக்கேன்னு தான் சொன்னார். கொஞ்சம் சீக்கிரம்ப்பா. சித்தி, கௌதம், கொஞ்சம் சீக்கிரம் ஒரு தடவை ஃபோன் பண்ணி பாருங்களேன். அம்மா வேற வலி அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. இதோ இப்பவே பண்றேன் கௌதம். அக்கா, டாக்டர் இப்ப வந்துருவாரு. கொஞ்சம் சீக்கிரம் ராகினி. அத்தை, தண்ணி ஏதாவது கொஞ்சம் குடிக்கிறீங்களா? வேண்டாம். கௌதம், நீ இங்கே இருடா. என்னை விட்டுட்டு எங்கேயும் போகாத. சரிம்மா. அம்மா கூடவே இரு. மாமா, அக்கா, டாக்டர் வந்துட்டாரு. டாக்டர் ஜெயாவுக்கு சரி, ஓகே, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் இப்படி கொஞ்சம் அடைச்சி நிற்காதீங்க, அவங்களுக்கு காற்று வரட்டும். சரிங்க டாக்டர், சரிங்க டாக்டர். டேய், இப்படி வா.
டாக்டர் அம்மாக்கு டோன்ட் வரி, சின்ன மைல்டு அட்டாக் தான். அட்டாக்கா? அட்டாக்கா? நோ 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 நோ, யாரும் பேனிக் ஆக வேண்டாம். அவங்க வலிக்கு மட்டும் டேப்லெட் தரேன், அதை மட்டும் கொடுங்க. சரிங்க டாக்டர். மேடம், இனி பயப்பட வேண்டாம். டேப்லெட் தரேன், அதை போட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க. ஓகே டாக்டர், தேங்க்யூ. நோ நோ, இட்ஸ் மை டியூட்டி. சார், இந்த டேப்லெட் மட்டும் கொடுங்க, வேற எதுனாலும் எனக்கு கால் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் வாங்க. டாக்டர், பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைல்ல? நோ 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 நோ, இது மைல்டு அட்டாக் தான். நீங்கள் காலையில் அவங்கள கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் ஒரு செக்அப் பண்ணுறது பெஸ்ட்டு. அதை மிஸ் பண்ணிடாதீங்க. நோ நன்றி டாக்டர், அம்மாவை நானே கூட்டிட்டு வரேன். குட். கௌதம், டாக்டரை பார்த்து பேசி அனுப்பிடு. நான் போய் அக்காவை பார்க்குறேன். டாக்டர், சரியான நேரத்துக்கு என் அக்காவை வந்து பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். டேய், டாக்டர் கொண்டு போய் விட்டு சரிப்பா. கௌதம், நான் அங்கேயே சொல்லியிருப்பேன், பட் அவங்களாம் பேனிக் ஆவாங்கன்னு தான் சொல்லலை. என்னாச்சு டாக்டர்? இல்லை, அம்மாவுக்கு வந்திருக்கிற இந்த அட்டாக் நீங்கள் சாதாரணமாக நினைக்கக்கூடாது. இது நமக்கு ஒரு எச்சரிக்கை மாதிரி தான். இனிமேல் தான் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அவங்களால தாங்க முடியாத விஷயம் எதையும் சொல்லவோ செய்யவோ வேண்டாம். அது அதிர்ச்சியான விஷயமா இருக்கலாம், இல்லை ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கலாம். வாட் எவர் இட் மே பி, அதை அவங்களால தாங்கிக்க முடியாது. அதனால் அவங்களுக்கு இன்னொரு அட்டாக் வரக்கூட சான்சஸ் இருக்கு. ஸோ பி கேர்ஃபுல், ஓகே? ஓகே டாக்டர், நான் பார்த்துக்கிறேன். டோன்ட் வரி. டோன்ட் வரி. அப்புறம் மார்னிங் ஹாஸ்பிட்டலில் மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். ஷியோர் டாக்டர். ஓகே, டேக் கேர். அத்தைக்கு எதுவும் ஆகாது. அதான் டாக்டர் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்கல்ல. இல்ல இந்திரா, இப்பெல்லாம் அம்மாக்கு வேற அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. நீ கவனிச்சியா? இப்படிதான் அன்னைக்கு கல்யாணத்திலயும் மயங்கினாங்க. இப்ப திடீர்னு இப்படி. எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. ஏதோ நைட் டைம் எல்லாரும் வீட்டுல இருந்தோம், இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? கௌதம், ஃபீல் பண்ணாத, நம்ம தான் இருக்கோம்ல, பாத்துக்கலாம். பாத்துக்கலாம் இல்ல இந்திரா, நீ தான் பாத்துக்கணும்.